நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல மீன ராசிக்கான வாரராசி பலன் பார்க்கறாங்க. உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு புதிய முயற்சிகளை நோக்கி நீங்க போறீங்க. ஓகேங்களா? அந்த முயற்சிகள வெற்றிகளை பாப்பீங்களா? தாராளமா பாப்பீங்க. அவருடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இது மிக மிக சிறப்புங்க. லாபங்கள் உங்களை தேடி வரும். புதிய தொழில் தொடங்குறீங்களா? புதிய தொழில் இந்த டயத்தை தொடங்குங்க. மிக மிக சிறப்பு. எடுத்துக்கிட்ட எல்லா வேலைகளையுமே பெரிய வெற்றிகள் வரணுமா? இந்த டயத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க மிக மிக சிறப்பு. ஒரு ஆபீஸ்ல கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், இல்ல அப்படின்னா ஒரு தனியார் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், இந்த டயத்துல ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக எழுதி கொடுக்கணும். இந்த டயத்துல நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லாமே நடக்கும். ஒரு அரசியல்ல இருக்கீங்களா? நீங்க இந்த டயத்துல இருந்து மாற்றங்களுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு இந்த டயத்தை யூஸ் பண்ணீங்க. இது மிக மிக சிறப்பு. எல்லாத்திலையுமே மாற்றங்கள், ஏற்றங்கள், தொழில லாபங்கள், தொழில முன்னேற்றங்கள், புதிய வேலை வாய்ப்பு, இது எல்லாமே கிடைக்கும். புதுசா ஒரு தொழில் தொடங்க போறீங்களா? இந்த டயத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தாராளமா உங்களுடைய முயற்சிகளின் வெற்றிகள் உங்களை தேடி வரும். ராசிக்கு 2ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தொழில் சம்பந்தமா வண்டி வாகனங்கள் வாங்கணுமா? இந்த நேரத்துல தாராளமா அதுக்கான முயற்சிகளை நீங்க இறங்கலாம். வண்டி வாகனங்கள் அமையும். உங்களுடைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துலதான் பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையை பார்க்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாபஸ்தானமான 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ தொழில முன்னேற்றங்கள், தொழில லாபங்கள் இது எல்லாமே வரும். ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா? இந்த டயத்துல தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நீங்க நினைச்ச மாதிரியே லாபங்கள் உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் அமையும். இந்த டயத்துல மாணவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள், கூட்ட தொழில் மூலமாக நல்ல விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நல்ல விஷயங்கள், உங்களுடைய தாய்மாமன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது மீன ராசிக்காரங்களுக்கு. அதனால இந்த காலகட்டத்தை ரொம்ப அழகா யூஸ் பண்ணீங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 8ஆம் இடத்துல இருந்து அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. அப்போ எதிர்பாராத வருமானங்கள் இந்த டயத்துல தாராளமா நீங்க எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பண்ணுங்க. தாராளமா எதிர்பாராத வருமானங்கள் உங்களை தேடி வருவதற்கான காலகட்டம் தான் இது. அப்ப தனுசு ராசிக்காரங்க மாதிரி மீன ராசிக்காரங்களும் இந்த டயத்தை யூஸ் பண்ணீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கும் அதிபதி குரு பகவான் தான், தனுசு ராசிக்கும் அதிபதி குரு பகவான் தான். அப்போ நீங்க 2 பேருமே வாழ்க்கையில முன்னேறணுமா? இந்த டயத்தை நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த டயத்தை தவிர மற்ற டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமார் தான் இருக்கு. இந்த நேரம் மிக மிக சிறப்பான நேரம். தைரியமா முயற்சிகள் எடுங்க. தைரியமா அடுத்தடுத்த ஸ்டெப் கொண்டு போங்க. இந்த வாரத்துல 23ஆம் தேதி உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி, இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள், உங்களுடைய மைத்துனர் மூலமாக நல்ல விஷயங்கள், அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள், இது எல்லாமே நடக்கும். அவங்க மூலமா ஒரு விஷயம் நடக்கணுமா? தாராளமா இந்த நாட்களை ட்ரை பண்ணுங்க. எழுத்து துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். புதுசா ஒரு கவிதை எழுதுறது, புதுசா கட்டுரை எழுதுறது, புதுசா ஒரு படத்துக்கு வசனம் எழுத போறது எந்த நாட்களை போய் நம்ம அந்த கம்மியில போய் பேசலாம். இந்த நாட்களை போய் பேசுங்க. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா 24, 25, 26 இந்த நாட்கள் வாகன யோகம். புதுசா ஒரு வீடு வாங்கணுமா? அது சம்பந்தமா பேச போகணுமா? இந்த நாள்ல பேச போங்க. புதுசா ஒரு வாகனம் வாங்குறது இந்த நாள்ல பேச போறது, இந்த நாள்ல போய் பேசுங்க. நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். உங்களுடைய தாயின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய தாயின் மூலமாக வருமானம் உங்களை தேடி வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா 27, 28, 29 இந்த நாட்கள்ல குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் எதா இருந்தாலும் இந்த நாட்களை வச்சுக்கோங்க. பூர்வீக சொத்துக்கள்ல சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அதை இந்த நாட்களை போய் பேசுங்க. அழகா தீர்ந்து நீங்க நினைச்ச மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பூர்வீகம் சம்பந்தமான சொத்து விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா? எப்ப பண்றது அப்படின்னா இந்த நாட்கள்ல அதுக்கான விஷயங்களை போய் பேசுங்க. அந்த சொத்து சீக்கிரமே வித்து உங்களுடைய கைகளுக்கு பணமாக சேரக்கூடிய நாட்கள் தான் இது. இதுவரைக்கும் மீன ராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.